everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. உங்க மனசுல யாரை வேணாலும் இப்போ நினைச்சுக்கோங்க. அந்த நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் இப்பொழுது உங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் நீங்க பேசிட்டு கான்டாக்ட்லயும் இருக்கலாம், நோ கான்டாக்ட்லயும் இருக்கலாம், உங்களுடைய க்ரஷாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், கசின் ஆர் பிரதர் சிஸ்டர், இல்லை அம்மா மகள், யாரை வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசில் நீங்கள் யாராவது நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அவர்கள் உங்களை பற்றி இப்பொழுது என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, உங்கள் மனசில் உள்ள நபரின் உணர்வுகள், உங்கள் மீதான உணர்வுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see cards one by one. ஒரு கார்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு கார்டில் என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் spirit, what about their feelings towards my collective? Please spirit. Sorry for the background noise. Hermit. ஸோ அவங்க நீங்கள் இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷன்ஸ், அந்த உரையாடல்களை ரொம்ப யோசித்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி பேசினது நடந்து முடிந்ததாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் எது சொன்னாலும் அவங்களும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, அவங்க எது சொன்னாலும் நீங்கள் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை பற்றி அவங்க அதிகமாக யோசிக்கிறாங்க. ஓகே, என்ன செய்யலாம், இது ரிலேட்டடாக நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் அவங்க லோன்லியாக இருக்காங்க, நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஈவன் அவங்க லைஃப்பில் இப்போது சப்போஸ் நீங்கள் ஒருத்தரை க்ரஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். மேபி இது ஒரு சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் ரெண்டு பேசிக்கிறது இல்லை அப்படின்னா இது அவங்க லைஃப்பில் உள்ள விஷயங்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் திங்கிங் அபவுட் மெனி ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. டீப் திங்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் உங்கள் விஷயத்துலையும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு கருத்து இருக்கலாம். அதை அவங்க யோசிக்கிறாங்க. அப்பப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த பயத்தை முடிச்சுட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஹார்ட் பிரேக் ஒரு சிலருக்கு தெரியுது, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிளானிங் தெரியுது. ஓகே, நடந்து முடிந்த பிரச்சனைகளை மாற்றி அமைத்து சேஃபாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங் தெரியுது. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சிலருக்கு எப்படின்னா இப்போது நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, அது வேணும்னு நினைக்கிறாங்க, வேண்டாம்னு நினைக்கலாம், ஏதோ ஒன்று மாற்றி அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்டு க்ரஷ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் அது அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்குள்ளே ஒரு மனச்சிக்கல் இருக்குது, வேண்டாம் வேணும் வேண்டாம் வேணும் அந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த சிந்தனை போயிட்டு இருக்குது. ஓகேவா, ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் எல்ஸ்? ஒரு சிலருக்கு எப்படி பார்க்குறேன்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல.
இல்லை வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு குழப்பமான ஒரு மனநிலை நம்ம பார்க்க முடியுது. Hierophant, Knight of Pentacles. நிதானமா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டியை பத்தி தான் யோசிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்லோவா நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களால இன்னும் முடிவு எடுக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கு வர முடியல. ஸோ அவங்களுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா ஒரு ஸ்டெபிலிட்டியை தான் பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க மணி ரிலேட்டடா அவங்களுடைய வாழ்க்கை பாதை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அங்கேயுமே அவங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ். நல்ல ஒரு பொசிஷன் போகணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மணி ரிலேட்டடா அவங்கள பிஸியா அவங்க வச்சுக்கிறாங்க. ரைட். ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, சில பேருடைய வழிகாட்டுதல் அவங்கள ஸ்லோவா ஸ்டெப் எடுக்க வைக்குதுன்னு பார்க்க முடியுது. ஒன்று ஃபாதரா இருக்கலாம், இல்லை மதர் எனர்ஜியில் இருக்கிற ஒரு லேடி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, they are feeling towards you அப்படின்னு பார்க்கும்போது உங்க மேல ரொம்ப ஒரு அட்ராக்ஷன். நீங்க ஒரு அட்ராக்டிவான பர்சனா அவங்க பார்க்குறாங்க. எதையும் ரொம்ப திறமையா எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்க மேல நீங்க அதிகமா கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சனா பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு சிலருக்கு உங்க பர்சன் உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்பவே ஏஜ் கூட இருக்கலாம். ஒரு சிலர் நீங்க மேரிடா இருக்கலாம். நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, இல்ல எனிகோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கவலை அவங்கள்ட்ட இருக்கதான் செய்யுது. அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இந்த ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை உங்க கூட ஒரு கமிட்டடா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அதுதான் அவங்களுடைய ஆசை அப்படின்றதே பார்க்க முடியுதே. இட்ஸ் குட். They are feeling towards you, they are feeling நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. 10 of cups. ஓகே, அதே நேரத்தில் பொறுமையாக இருக்கவும் நினைக்கிறாங்க. சில ஃபேமிலி எமோஷ்னலி சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோ இல்லைன்னா ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஊரு விட்டு ஊரு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. போற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அண்ட் பொறுமையானா வெயிட் பண்றாங்க, சம்வாட் எஃபோர்ட் போட்டு யூனிவர்ஸை நம்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு கோர்ட் கேஸ் ரிலேட்டடா போயிட்டு இருந்தா மேபி அதுல எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல், நியூ ப்ரப்போசல்ன்றதை விட இங்க இதெல்லாம் பார்க்கும்போது வெயிட்டிங் அப்படின்றத தெரியுது. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போட கமிட்டடா இருக்கணும், ஃபேமிலியா ஒரு கெட் டுகெதரா சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வெயிட்டிங் அவங்கள்ட்ட தெரியுது. ஓகே,
ஒரு சிலருக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு அவங்க பொறுமையாக இருப்போம். யூனிவர்ஸ் வந்து என்ன வழி காட்டுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. உங்க மேல உள்ள லவ் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நைட் ஆஃப் கப்ஸ் வருது, 4 of Wands வருது. லவ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. மேரேஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்றாங்கன்னு வருதே. வெரி நைஸ். லெட்ஸ் see. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. What about their love feelings towards you? லவ், அன்பு, காதல் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே. சேரிட்ட பார்க்கும்போது ஐ திங்க் அவங்களால வந்துட்டு ஒரு கவனமா என்ன பண்ண முடியல அப்படின்னா விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியல. ஓகே. ஏன்னா உங்களுடைய நினைவுகள் இருக்குது இல்லையா, அந்த ஒரு லவ் ஃபீலிங்ஸ்னால வந்து அவங்களுடைய வேலைகள்ல கூட அவங்களுக்கு வந்து ஒரு கவனம் செலுத்த முடியவில்லை. ஸோ பிஸியாவே வந்து காட்டிக்கிறாங்க. 4 of Wands கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அதற்கான காலம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அதற்கான காலத்தை உருவாக்கணும்னு கூட நினைக்கிறாங்க. நம்பிக்கையோட இருக்காங்க. வா, ஹீலிங் அதுதான் இப்போதைக்கு அவங்க அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், மனசை வந்து காயப்படுத்திருக்கலாம். ஸோ அந்த ஹீலிங்க்கு வந்து அவங்க அலோவ் பண்றாங்க மனசார. ஓகேவா? ஸோ ஹேங்மேன் ரிவர்ஸ். ஓகே, நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறது இல்லை. 2 of Cups கடந்த காலத்துல இருந்த அந்த லவ் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவங்க நிச்சயமா அதையே வந்து திங்க் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படுது. மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லை ஒரு நியூ பிகினிங் வேணும். இங்க பாருங்க. வாவ், 10 of Pentacles. King of Pentacles, Emperor. ஸோ லவ் இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா லவ் இருக்குது. 2 of Cups இருக்கு. Judgment, 5 of Pentacles, Devil. எப்படி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். லவ் ஃபீலிங்ஸ் பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கு உங்க மேல. அவங்களுக்கு லவ்வும் இருக்குது அண்ட் ஆல்சோ செக்ஸுவலி ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனும் இருக்குது. இல்ல அதை தாண்டி ஒரு அடிக்டாவும் இருக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப அடிக்டாவும் இருக்கிறாங்க. ஒரு இது ரிலேட்டடா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வந்து இமோஷனல் லாஸ் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, ரொம்ப ஒரு மனக்கவலை, தன்னை இழந்ததாக ஒரு உணர்வு அவங்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சேர்ந்து ஃபேமிலியா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் ஓகே.
சில பேர்கிட்ட கோபம் இருக்கலாம், இல்லை சம்வாட் ஒரு பிடிவாதம் இருக்கலாம், இல்லை ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கலாம். அதெல்லாமே அவங்க வந்து தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஜஸ்டிஸ், உண்மையா நேர்மையா நடந்துக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகணும், சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நீங்க மேரிடா இருக்கீங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் வேணும், அதுதான் டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது அமையும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே, அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது அவங்க தரதுக்கு வந்துட்டு தயாரா தான் இருக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு பொருந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ், ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். will they take action பார்த்துலாம். நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா பர்டிகுலரா என்னதான் உங்களுக்கு நடக்கும், அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஆக்ஷன் வருமா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, will they take action towards you? will they take action towards you? போராட்டம் தெரியுது, ஆக்ஷன் எடுக்கிறதுல ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அவங்கள சுத்தி ஒரு போராட்டம், இல்லைன்னா மன போராட்டம். கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தான். ஓகே, பட் நிறைய போராட்டங்கள் வந்து தெரியுது. கம்யூனிகேஷன் மூலமா பாஸ்ட் எல்லாம் பழசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓஹோ, 8 of Swords. கொஞ்சம் தேவையில்லாத பயம் அவங்கக்கிட்ட இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். ஒன்று அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துறதா அவங்க வந்து ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, will they take action? கொஞ்சம் ஸ்டக் எனர்ஜி அவங்க கிட்ட தெரியுது. சில பேர் தேர்ட் பார்ட்டிஸ்னால கட்டப்பட்டு இருக்காங்க. ஓகே, Ten of Pentacles. Confusions, over emotions. Their action towards you. மேபி ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் கண்டிப்பாக எஃபோர்ட் போடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங்கான ஒரு எஃபர்ட் வந்து அவங்க போட தான் போகிறாங்க. ஓகேவா, அண்ட் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சரியானதை செய்கிறதுக்கான எஃபர்ட் அவங்க போடுவாங்க. ஓகே, ஓகே, ஒரு சில விஷயங்களுக்காக வெயிட் பண்றாங்க. மணி ரிலேட்டடா இருக்கலாம், கரியர் சம்வாட் ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம். அது அவங்க கைக்கு வரும் அப்படிங்கிறதும் தெரியுது. அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அதுலேயும் வந்து எப்படி இருக்குன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்க முடியுது. ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படும். ஓகே, அது வந்து ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. எப்போ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம்.
King of Cups. இரண்டு 10 நாட்கள், 2 வாரங்கள், 3 மாதங்கள், otherwise April. Okay. Okay, guidance for you. பொறுமையா இருங்க. மாற்றங்கள் தானாகவே நிகழும். ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, மண்டையை போட்டு பிச்சுக்கிறீங்க. இல்லைன்னா அவங்க பேசுறது கொஞ்சம் நீங்கள் பேசுறதும் ஒத்து போகாத மாதிரி ஃபீல் பண்ணலாம். அவங்க ஏதாவது சொன்னால் நீங்கள் பிளாக்டாக இருக்கலாம் மேபி. ஸோ நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கலாம். உங்ககிட்ட உங்களுக்கே ஒரு இது வேணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயம் வேணுமோ அதில் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அந்த தொடர்ந்து அந்த முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகேவா? சில விஷயங்களில் நீங்கள் பிளாக்டாக இருக்கிறீங்க அப்படின்றதும் தெரியுது. நீங்கள் சொல்கிறதா சரி அப்படின்னு நீங்கள் ஸ்டபனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது யூ ஹேவ் டு சேஞ்ச் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி உங்கள் எனர்ஜி லோ எனர்ஜிலேருந்து கொஞ்சம் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். அதே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, ரைட். யூ ஆல்சோ டேக் சம் எஃபர்ட். நீங்களும் ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ. I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.